ஹலோ கைஸ், வெல்கம் டு டைம் டு எக்ஸ்ப்ளோர் தமிழ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹியூமன் லைஃப்பில் சாதிக்கிறதுக்கு எது முக்கியம்னு கொலம்பியா யூனிவர்சிட்டி 1998 ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1998 கொலம்பியா யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு உணர்வு. நம்ம கட்டுப்பாட்டில் என்ன இருக்கோ அதை பற்றி தான். அதாவது ஒரு செட் ஆஃப் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு மேக்ஸ் பஸ்ஸில் சால்வ் பண்ண கொடுத்தாங்க. எல்லாருமே சால்வ் பண்ணாங்க. அதிலிருந்து அந்த குரூப்பை ஒரு பாதியாக பிரிச்சுக்கிட்டாங்க, ஹாஃபாக. அந்த பாதியில் ஒரு பாதிக்கிட்ட உங்களுடைய நேச்சுரல் டேலண்ட், உங்களுடைய எபிலிட்டி, உங்களுடைய ஒரு ஜீனியஸ் பவர், உங்களுடைய மைண்ட் பவராலே இதை நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு செகண்ட் குரூப் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இதை ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய கடின உழைப்பால் தான் நீங்கள் இதை இந்த மேக்ஸ் பாஸில் செஞ்சு முடிச்சிங்கன்னு சொன்னாங்க. திரும்ப இவங்க ஒரு செகண்ட் மாடலாக ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட்னு மேக்ஸ் பசில் 3 செட் ஆஃப் மேக்ஸ் பசில் எடுத்து ஃபஸ்ட்டு குரூப், அதாவது திறமசாலிங்கன்னு சொன்ன குரூப்புக்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அந்த மேக்ஸ் பஸ்ஸில் பார்த்ததுமே ஈஸியான பஸ்ஸில் எடுத்துக்கிட்டு அதை செய்ய கொஞ்சம் நேரம் எடுத்து அதை பண்ணாங்க. செகண்ட் அதே மாதிரி ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட்னு 3 செட்டாக மேக்ஸ் பஸ்ஸில் உருவாக்கி அதை ஹார்ட் ஒர்க்கால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொன்ன அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அதில் டிஃபிகல்ட்டான பஸ்ஸில் எடுத்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை செஞ்சு முடித்தாங்க. இந்த ரிசர்ச்லேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நம்ம கட்டுப்பாட்டில் என்ன இருக்கோ, அதாவது நம்மளால் நம்ம லைஃப்பில் எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை நம்ம கட்டுப்படுத்தலாம். நம்மளால் கட்டுப்படுத்த முடியாததை நம்பி நம்ம லைஃப்பில் மேபி லக் ஹெல்ப் பண்ணலாம், அவ்வளோதான். அதாவது திறமசாலிங்கன்னு சொன்னாங்க பசங்க, அது ஈஸியான பர்சன் செலக்ட் பண்ணாங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னவங்க நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் இதை ஜெயிக்க முடியும்னு நினச்சி அதை ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, நம்மளுடைய அறிவு என்கிற நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை நம்ம ஓவராக நம்பாமல், நம்மளால் கட்டுப்படுத்தக்கூடிய இன்டர்னல் ஃபேக்டர் ஆகிய நம்ம இன்டர்னல் ஃபேக்டர் ஹார்ட் ஒர்க்கை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுதான் கைஸ். ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னென்னா, நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்ச இன்டர்னல் ஃபேக்டரை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணால் நம்ம லைஃப்பில் நம்ம சக்சீட் ஆகலாம். ஸ்டே டியூன்டு கைஸ். இதான் என்னோட வீடியோ. தேங்க்யூ.